ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2229வது பகுதி. திருமங்கியாழ்வார் அருளிய சிறிய திருமடல் பிரபந்தத்தை அனுபவித்து வருகிறோம் பகுதியாக. அதிலே இன்றைக்கு 14வது பகுதி. பரகால நாயகிக்கு துன்பம் வந்தது. பரகால நாயகி செங்கண்மால் குடக்கூத்தாடின அழகை பார்த்தாள், மனதை பறிகொடுத்தாள். பக்தி பெருக்காலே அவளுக்கு சித்த பிரமை பிடித்தது போல் ஆகிவிட்டது. அவள் மாமை நிறம் இழந்தாள், வளையல்கள் கலன்று போயின, அவளால் அறிவு அழிந்து இருந்தாள். இது கண்ட அவரது அன்னையரும் தோழியரும் பெரியவர்களும் ஏன் இப்படி ஆயிற்று இவளுக்கு என்று குறிபார்ப்பதற்காக கட்டுவிச்சி வந்தாள். கட்டுவிச்சி பார்த்து தெய்வ ஆவேசம் வந்து பார்த்துவிட்டு, இவளுக்கு இந்த நோய் செய்தவன் வேறு யாரும் அல்ல, பேராயிரம் உடையவன்தான், அந்த நாராயணன் தான் இவளுக்கு இந்த நோயை கொடுத்திருக்கிறான். நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டா, மற்ற தேவதைகளோ துர்தேவதைகளோ எதுவும் இல்லை என்று சொல்லி, அந்த எம்பெருமான் யார், அவன் எப்படிப்பட்டவன் என்று வரிசையாக அவனுடைய விருத்தாந்தங்களை சிறப்புகளை எல்லாம் சொல்லி வருகிறாள். கண்ணனாக அவன் செய்த லீலைகளை சொல்லி, அப்படிப்பட்ட அந்த கண்ணன் தான் இந்த நோயை செய்திருக்கிறான் என்றாள். பின் ராமனுடைய வீரத்தை சொல்லி, வீர பிரதாபத்தை சொல்லி, இலங்கையை பொடி பொடியாக செய்ததை சொல்லி, அவன்தான் இந்த நோய் செய்திருக்கிறான் என்று சொன்னாள். பிரகலாதனுக்காக, தன்னுடைய பக்தனான பிரகலாதனுக்காக நரசிம்ம வடிவம் எடுத்து அந்த இரணியனை அழித்தவன் தான், அந்த நாராயணன் தான் இவளுக்கு இந்த நோவை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னான். அது மட்டுமல்ல, இந்த உலகையே, தனக்கு சொந்தமான உலகை தானே பிறப்பாளனாகி ஒரு குரலனாக வாமனனாக சென்று மகாபலி சக்கரவர்த்தியிடம் பிச்சை எடுத்து வாங்கி அதனை தேவர்களுக்காக இந்திரனிடம் கொடுத்தவன், வாமன திருவிக்கிரம அவதாரம் எடுத்து செய்தவன், அவன்தான் பரகால நாயகி துன்பம் கொடுத்திருக்கிறான் என்று சொன்னான். அடுத்து இப்பொழுது இந்த பகுதியிலே அவன் தேவர்களுக்காக அமுதம் பெறுவதற்காக பார்க்கடலை கடைந்த அந்த வைபவம் பேசப்படுகிறது. இன்றைய பகுதியிலே பார்க்கலாம். திருப்பார்கடல் கடைந்தமை பற்றி. ஆராத போரில் அசுரர்களும் தானுமாய், ஆராத போரில் அசுரர்களும் தானுமாய், காரார் வரை நட்டு நாகம் கயிறாக பேராமல் தாங்கிக் கடைந்தான், திருத்துழாய் தாரார்ந்த மார்வன், திருத்துழாய் தாரார்ந்த மார்வன். ஆராத போரில் அசுரர்களும் தானுமாய், காரார் வரை நட்டு நாகம் கயிறாக பேராமல் தாங்கிக் கடைந்தான் என்று இந்த பகுதியிலே சொல்லுகிறாள். அப்படி பார்க்கடலை தேவர்களுக்காக, அசுரர்களையும் தேவர்களுடன் சேர்ந்து நாகம் நட்டு, நாகத்தை கயிறாக கொண்டு மலையை, மத்தர மலையை நட்டு கடைந்த செய்தி இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி கடைந்தவன் தான் பரகால நாயகிக்கு இந்த துன்பத்தை கொடுத்திருக்கிறான் என்று சொல்கிறாள். திருத்துழாய் தாரார்ந்த மார்வன், ஆராத போரில் அசுரர்களும் தானுமாய், காரார் வரை நட்டு நாகம் கயிறாக பேராமல் தாங்கி கடைந்தான், திருத்துழாய் தாரார்ந்த மார்வன் என்கிற பதவுரை பார்க்கலாம். ஆராத போரில், நிறைவேற்ற முடியாத செயலிலே, அசுரர்களும் தானுமாய், தேவர்கள் பக்கம் தானுமாய், அசுரர்களும் தேவர்கள் பக்கம் தானுமாய், காரார் வரை நட்டு
மேகம் படிந்த மந்திரமலையை மொத்தாக நட்டி நாகம் கயிறாக மத்தினை கடையும் கயிறாக வாசுகி என்னும் பாம்பை கொண்டு பேராமல் தாங்கி அந்த மலை நாற்புறமும் மேலும் கீழும் ஆடாதபடி தாங்கிக் கொண்டு திருத்துழாய் தாரார்ந்த மார்பன் திருத்துழாய் மாலையை அணிந்த மார்பையுடைய எம்பெருமான் கடைந்தான் அமுதம் எழும்படியாக கடைந்தான். கலக்க முடியாத கடலை கடைவதாகிய அரிய செயலில் இவன் அசுரர்களுடன் சேர்ந்து கடைய முற்பட்டான். மேகம் படர்ந்த மந்திர மலையை கடலிலே நட்டு வாசுகியை கயிறாக கொண்டு அந்த மலை பெயராதபடி ஆமை வடிவெடுத்து தன் முதுகலே சுமந்து கொண்டு கடைந்தான் திருத்தொழாய் மாலை சூட்டிய மார்பன் திருமார்பன். தேவர்களை என்று சொல்லாமல் அசுரர்களோடு என்று சொன்னது அவர்கள் தேவர்கள் தன்னோடு சேர்ந்தவர்கள் என்ற கருத்தினாலே என்று நயம் சொல்லப்படுகிறது. இனி இந்த பகுதிக்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய வியாக்கியான விவரணத்தை பார்க்கலாம். தேவர்களும் அசுரர்களுமாய் கடலை கடையத் தொடங்கி அவர்களால் முடியாது போகவே எம்பெருமான் தானே கடலை கடந்த செயல் சொல்லப்படுகிறது. ஆறாத போரில் தேவருக்கும் அசுரருக்கும் முழுமையாக செய்ய முடியாத கடலை கடையும் செயலிலே அல்லது அடியவர்களுக்கு எவ்வளவு செய்தாலும் எம்பெருமான் அந்த செயல்களால் மனநிறைவு கொள்பவன் அல்லன். ஆதலாலே எம்பெருமானுக்கு மன நிறைவை தராத கடலை கடையும் செயலில் என்றும் பொருள் செய்யலாம். அசுரர்களும் தானுமாய் தேவர்களும் அசுரர்களும் என்று கூற வேண்டியிருக்க மந்திரமலையை நாட்டினான், வாசுகி பாம்பை கடைகயிறாக கொண்டான். ஒரு பக்கம் தேவர்கள் ஒரு பக்கம் அசுரர்கள் என்றிருந்து கடைய ஆரம்பித்தார்கள். ஆனால் அவர்களால் கடைய இயலவில்லை, சளைத்து போய்விட்டார்கள். அப்படி அசுரர்களும் தேவர்களும் என்று சொல்ல வேண்டி இருக்க எதிரிகளான அசுரர்களை சொல்லி பின் தன்னை சொல்லுவது ஏன் என்றால், தனக்கு சிறிது நட்புரிமை உடையவர்களான தேவர்களையும் எம்பெருமான் தானாகவே விரும்பி கருதி இருக்கிறான். ஆதலால் தானுமாய் அசுரர்களும் தானுமாய் ஒரு பக்கம் அசுரர்கள் ஒரு பக்கம் தான் என்கிறார். அசுரர்களை முன்னரே குறிப்பிட்டு தேவர்களை தனக்குள் அடக்கி கொண்டான். ஆதலால் அசுரர்களும் தானுமாய். மற்றொரு செய்தி, அசுரர்களாலும் முடியவில்லை தேவர்களாலும் முடியவில்லை, களைத்து போய்விட்டார்கள். ஆதலாலே இவனே அசுரர் பக்கமும் நின்று தேவர் பக்கமும் நின்று அந்த பார்க்கடலை கடைந்தான். அது மட்டுமல்லாமல் அந்த மந்தரமலை மேலும் கீழும் அமிழ்ந்தும் போகாமல் இருக்க அதற்கு கீழே ஆமை வடிவெடுத்து அதை தாங்கி கொண்டு அந்த பார்க்கடலை கடைந்தான். ஸோ எல்லா விதங்களிலும் பலவிதமான உருவங்களை எடுத்துக்கொண்டு அவன் கடைந்தான் என்பது வரலாறு. காரார் வரை நட்டு மந்திரமலையில் படிந்திருந்த மேகங்கள் கூட கலையாதபடி மந்திரமலையை ஆட்டாமல் கொண்டு வந்து நட்ட திறமை இங்கே சொல்லப்படுகிறது. கார் ஆர் வரை நட்டு, கார் என்றால் மேகம், மேகங்கள் சூழ்ந்திருக்கின்றன மந்திரமலையில. அந்த இது கடையும் போது அந்த மேகங்கள் கூட கலையவில்லையாம், அப்படி அதை வைத்து கடைந்த செய்தி சொல்லப்படுகிறது. நாகம் கயிறாக வாசுகி என்ற பாம்பு உயிருடைய பொருளாதலாலே அதனை மலையை சுற்றி கயிறாக இறுக்கி கடைந்தால் அதற்கு துன்பமாக இருக்குமே என்று நமக்கு தோன்றும். ஆனால் உண்மை நிலை அது அல்ல. எம்பெருமானுடைய திருக்கைகளால் தான் தொடப்படுவதால் அந்த துன்பத்திற்கு வந்த இன்பத்திற்கு ஒரு போக்கு வீடு இல்லை என்றால் வாசுகியால் இன்பத்தை தாங்க முடியாது அந்த அளவுக்கு. ஆதலால் கடைகயிறாக பயன்படுவதன் மூலமாக தன் மேம்பட்ட இன்பத்திற்கு போக்கு வீடு பெற்று வாசுகி அந்த பேரின்பத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தான் என்பதாகும். பேராமல் தாங்கி கடைந்தான். மலை கீழே ஆளாமல் மேலும் கீழும் போகாமல் கீழே ஆமையாயிருந்து தாங்கியும் மேலே ஒரு பக்கமாக சாயாமல் அமுக்கி பிடித்து கொண்டும் எம்பெருமான் இரண்டு புறத்தும் இரண்டு வடிவங்களை எடுத்துக்கொண்டு கடைந்தான். பேராமல் தாங்கி கடைந்தான். யாரு?
திருத்துழாய் தாரார்ந்த மார்பன். கடலை கடையும் போதும் தன் முழு ஆற்றலையும் பயன்படுத்தி கொண்டு முயன்று கடையாமல் தோளும் தோள் மாலையுமாக நின்று கொண்டு மாலையிலிருந்து ஓர் இதழும் ஒரு துழாய் இதழும் திருத்துழாய் இதழும் உதிராதபடி முயற்சியின்றி விளையாட்டாக கடைந்தானாம் எம்பெருமான். அற்புதமான அந்த பார்க்கடல் கடைந்த செய்தி இதிலே சொல்லப்படுகிறது. அற்புதமான இந்த செய்தி சொல்லும் பாசுர வரிகள். ஆறாத போரில் அசுரர்களும் தானுமாய் காரார் வரை நட்டு நாகம் கயிறாக பேராமல் தாங்கி கடைந்தான் திருத்துழாய் தாரார்ந்த மார்பன். ஆறாத போரில் அசுரர்களும் தானுமாய் காரார் வரை நட்டு நாகம் கயிறாக பேராமல் தாங்கி கடைந்தான் திருத்துழாய் தாரார்ந்த மார்பன் என்னும் இந்த பகுதி அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். மீண்டும் அடுத்த பகுதியில் என்ன சொல்ல போகிறாள் கட்டுவச்சி, இறைவனுடைய என்ன சிலையை சொல்ல போகிறாள் என்பதை அடுத்த பகுதியிலே அனுபவிக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். எல்லாம் வல்ல எம்பெருமான் நாராயணன் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் செய்யும் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி ராமாயண பெருக்கர் பரமகாருணிகர் உரைப்பெரு மன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.